ஏசியை போட்டுட்டு குப்புன்னு கப்படிச்ச மாதிரி படுத்து தூங்குறீங்களே, உங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? நம்மளுடைய கெட்ட மூச்சு காற்று ரூமில் கலக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து படுத்திருக்கிறவங்களுடைய கெட்ட மூச்சு காற்றும் அந்த ரூமில் கலந்துருக்கும். ராத்திரி முழுக்க அதே அசுத்தமான காற்றை சுவாசித்து நுரையீரலாக இருக்கட்டும், உடலில் இருக்கிற உறுப்புகளாக இருக்கட்டும், எப்படி சுறுசுறுப்பாக இயங்கும், எப்படி தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்திக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுத்தமான காற்றுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அசுத்தமான காற்றை ரூம்லேருந்து வெளியில் அனுப்புறதும் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே வென்டிலேட்டடான பகுதியிலையும் சுத்தமான காற்றுலையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இயக்கங்கள்லாம் சரியாக நடைபெறும். சுத்தமான காற்று உடலை குணப்படுத்தும், அசுத்தமான காற்று உடலை குணப்படுத்தாது. மாறுதலாக தீங்கே விளைவிக்கும். எனக்கு சளி பிரச்சனை குணமாகவே மாட்டேங்குது, சைனஸ் பிரச்சனை குணமாக மாட்டேங்குது, தலைவலி பிரச்சனையாக இருக்குது, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குன்னா ஏசிலேயே படுத்து தூங்கினா எப்படி? ஒரு ரூமில் படுக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல சுத்தமான காற்று வர மாதிரி, இன்னொரு இடத்து வழியாக அசுத்தமான காற்று வெளியில் போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும். இல்லை எனக்கு கதவை திறந்து வச்சா கொசு வரும், பூச்சி வரும்னா நெட்லான் போட்டுக்கோங்க, கொசுவால் அடிச்சுக்கோங்க. அதுக்கு ஆகிற செலவு நீங்கள் உடம்பு சரியில்லாமல் மருத்துவத்துக்கு போய் கொடுக்குற செலவு விட கம்மி தான். இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பையும் தயார்படுத்தினாதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு விலகும். சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா சுத்தமான காத்துல படுக்கணும். நம்ம தவறான உணவு முறையினாலையும் இந்த பிரச்சனைகள் உடம்புல உருவாகுது. இந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப்ல நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன். 30 நாள் பயிற்சியும் கொடுத்துட்டு வரேன். ஜூலை 22 தொடங்குற இந்த அட்வான்ஸ்டான ஆன்டிமியூக்கஸ் ப்ரோக்ராம் நீங்கள் சேர்ந்து பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை இந்த வெப்சைட்லையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை நீங்கள் உணவு முறை மூலியமாகவும் வாழ்க்கை முறை மூலியமாகவும் எப்படி குணப்படுத்திக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு அதில் பயிற்சி கொடுப்பேன். மருந்து மாத்திரைகள்லேருந்து வெளில வர முடியும். இயற்கை வாழ்வியலே உண்மையான வாழ்வியல், எளிமையான வாழ்வியல், ஆரோக்கியமான வாழ்வியல்.